They cast out many devils and anointed many sick people with oil and cured them. Mark 6:13. பல பேய்களை ஓட்டினார்கள், உடல் நலமற்றோர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, இரண்டாம் வத்திக்கான் சங்கத்திலிருந்து கிறிஸ்டியன் ஒகேஷன் is by its very nature a vocation to the apostolate. No baptized person can remain idle. Therefore, he who would not strive to achieve a human body and spiritual growth would be as useless for the church as he would be for himself. கிறிஸ்துவ அழைப்பு தன்னிலேயே ஓர் அப்போஸ்தல அழைப்பு. திருமுழுக்கு பெற்றவர் இயங்காமல் வெறுமனே இருக்க இயலாது. ஆதலால் மனித உடலோடு ஆன்மீக வளர்ச்சியும் பெற முயலாதவன் தனக்கும் திருச்சபைக்கும் பயனற்றவன் ஆவான். இந்த வளர்ச்சியானது the whole embodiment, முழுமையான வளர்ச்சி. பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம் என்றால் வெறும் கணக்கு பாடம் மட்டும் படிக்க அல்ல, அல்லது ஆங்கிலம் மட்டும் படிக்க அல்ல, அல்லது கணக்கும் ஆங்கிலம் அல்ல, பல வகையான பாடங்கள், பிறகு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் என்று சொல்வார்கள், இன்னும் பல வகையான திறமைகளை வளர்த்து கொள்ள, அது ஸ்போர்ட்ஸ் அல்லது ஆர்ட்ஸ், பாடல், நாடகம், நாட்டியம், இன்னும் பல வகையான இந்த கராத்தே, குயிங்ஃபூ என்று சொல்லக்கூடிய தற்காப்பு கலைகள், ஸ்விம்மிங், ஸ்கேட்டிங், இப்படி பல வகையில் இவைகளை எல்லாம் மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டும். முழுமையான வளர்ச்சி. அதே போன்று ஆன்மீக வளர்ச்சியும், அதில் நாம் அக்கறை காட்டுகிறோமோ இல்லையோ, ஏதோ ஒரு வகையில் இன்னைக்கு மறைக்கல்வி என்று எடுத்துக்கொண்டால் எந்த அளவுக்கு தெரியும்? கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையில் நான் சொன்னேன் அல்லவா, பங்கு தந்தை அப்பாவை கூப்பிட்டு வர சொன்னார். ஒரு பையனை கூப்பிட்டு, உனக்கு ஒன்றுமே தெரியல, உனக்கு புது நன்மை கொடுக்க முடியாது, உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வா, உங்கள் அப்பாட்ட சொல்லணும். அப்பா வந்தார். என்ன ஃபாதர், என் பையனுக்கு தெரியல. நற்கருணையில் யார் இருக்கிறான்னு கேட்டால் கூட தெரியல உங்கள் பையனுக்கு. இப்போ இவர் சொல்கிறார், ஏன்டா மடப்பையன் அவனை, நற்கருணையில் அந்தோனியார் இருக்கிறான்னு சொல்ல வேண்டியது தானடா. பார்த்தீங்களா, இதுதான் நம்முடைய லட்சணம். சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும். அது சின்ன பிள்ளையில் படித்தது அறகுறை, அதே அறவைக்காடு அப்படியே வளர்ந்தா பிள்ளைக்கு எப்படி வரும்? முழுமையான வளர்ச்சி என்பது வெறும் இந்த உலக கல்விக்கு மட்டும் அல்ல, ஆன்மீக கல்வியும் தேவை. Our world needs a soul supplement to regenerate itself. Christ doctrine is the only medicine that can cure all illness of the world. The world is in crisis, a crisis of the soul. இந்த உலகம் முழுமையாக இந்த ஆன்மீக வளர்ச்சியிலே, இந்த உலகம் தன்னையே புதுப்பித்து கொள்ள ஆன்மாவின் இணைப்பு தேவை. கிறிஸ்துவின் சித்தாந்தம் மட்டுமே உலகின் எல்லா நோய்களையும் குணமாக்கும். மருந்து உலகம் நெருக்கடியில் உள்ளது. சொல்லப்போனால் அது ஆன்மாவின் நெருக்கடி. நேற்று கனடாவிலிருந்து பிருந்தா தேவிக்காக செபியுங்கள் என்று ஒரு இந்து நபருக்காக செபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அவருடைய நண்பர் ஒருவர் கனடாவிலிருந்து நேற்று செபிக்கப்பட்டது என்று காலையிலே எனக்கு இமெயிலில் அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். நேற்று உங்கள் செபத்திலே, ஆராதனையிலே கலந்து கொண்டு
இதுவரைக்கும் நான் அனுபவிக்க முடியாத ஒரு நிம்மதியை கண்டு நிம்மதியாக தூங்கினேன். கோடான கோடி நன்றி உங்களுக்கு. இன்றும் செபியுங்கள். இந்த நற்கருணை ஆராதனையை நான் பார்த்து செபிக்க காத்து கொண்டிருக்கிறேன். பாட்டு பாடினோம், குணமாக்கும் இயேசுவே என்னை குணமாக்கும். பச்சிலையோ மருத்துவமோ அல்ல, ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய அருள் ஆற்றல், த ரேடியேஷன். நான் அடிக்கடி சொல்வேன், கேன்சர் நோய்க்கு ரேடியேஷன் கீமோதெரப்பி என்று சொல்லி இந்த கதிர் இயக்க சிகிச்சையை கொடுப்பார்கள். அது உள்ளே சென்று அந்த தேவையில்லாத புற்றுநோய் வளர்ச்சியை கருக்கிவிடும், அழித்துவிடும். அதனால் முடியெல்லாம் கொட்டிடும், உடலெல்லாம் கருத்து போய்விடும், இளைத்து போய் காணப்படுவார்கள். அவ்வளவு உஷ்ணம் நிறைந்தது அந்த ரேடியேஷன். ஆனால் ஆண்டவருடைய அருள் அதைவிட ஆற்றல் மிக்கது, வல்லமை மிக்கது. அதுவும் பாருங்கள், நாம் இப்பொழுது இங்கே நேரடியாக பார்க்கின்றோம், தொலைக்காட்சி வழியாக, இணையத்தின் வழியாக. கனடா நாடு எங்கேயோ இருக்கிறது, அங்கே வீட்டிலே இதே நேரத்தில் செபித்து கொண்டிருப்பவர்களுக்கும் ஆண்டவர் துணை செய்கிறார். போ, விசுவாசத்துடன் செல், குணம் பெறுவான் உன் மகன் என்று நூற்றுவர் தலைவனுக்கு சொன்னதை போல, லாசரே வெளியே வா என்று சொல்லி கல்லறையில் கிடந்த லாசரை வெளியே கொண்டு வந்த ஆண்டவருடைய வார்த்தைகள் இன்றும் நமக்கு வல்லமையான வார்த்தைகளாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. That the world, through the predication of the church, by listening it can believe, by believing it can wait, by waiting it can love. இந்த உலகமானது திருச்சபையின் போதனையை செவிமடுப்பதால் விசுவசிக்கும், விசுவாசத்தால் காத்திருக்கும், காத்திருப்பதால் அன்பு செய்யும். குஸ்டாவ் திப்போன் என்ற அறிஞருடைய வார்த்தைகள். சென்ட் ஜோஸ் மரியாம் என்ற இன்னொரு ஆன்மீக அறிஞர், நேற்று கூட அவருடைய வார்த்தைகளை எடுத்தாண்டோம். இன்றும் தி அப்போஸ்டலேட் இஸ் a love for God that is brimming with joy, with dedication to others, and our eagerness to spread our apostolate is the exact, adequate and necessary manifestation of our interior life. அப்போஸ்தலம் என்பது கடவுள் அன்பு செய்தது. கடவுளை அன்பு செய்தால் அது மகிழ்ச்சியின் பூரணம், முழுமையான மகிழ்ச்சி, மற்றவர் பேரில் ஈடுபாடு, நற்செய்தியை பரப்பக் கொள்ளும் ஆர்வம், சரியான தேவையான உள்வாழ்வின் வெளிப்பாடு. உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்மீகத்தினுடைய தாகம் வெளியிலே செயல்பாட்டில் வரும், சொல் செயல் சிந்தனையிலே. எனவே இத்தகைய கருத்துடன் ஆண்டவரிடம் செபிப்போம். முழந்தாள் இருப்போம். Lord, may we be open to be used as your hands, as your feet, and as you love in the world. ஆண்டவரே, உமது கரமாகவும் பாதமாகவும் அன்பாகவும் இவ்வுலகில் பயன்பட அருளும்.